வணக்கம். இன்றைக்கு இதுதான் நிகழ்ச்சியில இன்னைக்கு நடந்த சில முக்கியமான நிகழ்வுகளை தற்போது பார்க்கலாம். திருப்பத்தூர் மாவட்டம் மெட்டூர் அருகே 12ஆம் வகுப்பு மட்டும் படித்துவிட்டு பொதுமக்களுக்கு மருத்துவம் பார்த்து வந்த போலி மருத்துவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். திருப்பத்தூர் மாவட்டம் மெட்டூர் அருகே போலி மருத்துவர்கள் அதிகரித்து வருவதாக தொடர்ந்து புகார்கள் அதிகரித்து வந்தன. அதன் பேரில் அப்பகுதியில் சோதனை மேற்கொண்டனர். அந்த சோதனையின் அடிப்படையில் சிங்காரவேலன் என்பவர் 12ஆம் வகுப்பு மட்டும் படித்துவிட்டு நோயாளிகளுக்கு போலியாக மருத்துவம் பார்த்து வந்தது தெரிய வந்துள்ளது. இதுகுறித்து போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் போலீசார் அப்பகுதிக்கு சென்று சிங்காரவேலன் என்பவரை கைது செய்து அவரிடமிருந்து 6000 ரூபாய் மதிப்புள்ள மருத்துவ பொருட்களையும் பறிமுதல் செய்தனர். இதனைத் தொடர்ந்து அதே பகுதியில் 10ஆம் வகுப்பு படித்துவிட்டு மருத்துவம் பார்த்து வந்த செல்வம் என்பவரையும் போலீசார் தேடி வருகின்றனர். ஜனநாயகன் படத்திற்கு உடனே கருத்து தெரிவிக்கும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அரசு ஊழியர்கள் போராட்டம் குறித்து ஏன் இதுவரை பேசவில்லை என்று நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேள்வி எழுப்பியுள்ளார். இந்த படத்துக்கு இந்த பொழுதுபோக்கு இவ்வளவு முன்னுரிமை கொடுக்குறீங்க, பகுதி நேர ஆசிரியர் வீர ரீதியில போராடுறான், அதை பத்தி எவனும் பேச மாட்டேங்கிறீங்களே. தேர்வு வருது, தேர்வு நேரத்தில் பாடம் நடத்தி பிள்ளைகளை படிப்பிக்க வேண்டிய அறிவிப்பு கூட்டுகிற ஆசான்கள் வீதியில் நின்று போராடிக்கிட்டு இருக்கான். அவனை அடிச்சு தலைமுடியை பிடிச்சு வண்டியில ஏற்றி கையை காலை உடைக்கிறான். அதை யாரும் பேச மாட்டேங்கிறீங்க. சம வேலை பார்க்கிறோம், சம ஊதியம் கொடுன ஆசிரியர் பெருமக்கள் வீதியில நிக்கிறான், பணி நிரந்தரம் கட்டி நிக்கிறான். தேவதை போல சேவை செஞ்ச மக்கள் கொரோனா நேரத்தில் அவர்கள் இன்னைக்கு தேவையில்லைன்னு சொல்லி செவிலியரை வீதியில போட்டிருக்க, அதை பேச மாட்டேங்கிற. இந்த அரசு மருத்துவர்கள் மறுபடி வீதிக்கு வந்துட்டான் எனக்கு ஊதிய உயர்வு கொடுன்னு, அதை பேச மாட்டேங்கிறீங்க. இதையெல்லாம் கவனிக்காத முதல்வர் இந்த ஜனநாயகம் படத்துக்கு சான்றிதழ் கொடுக்காம இந்த மறுக்குதுன்னு போடுறாப்புல. இலங்கையில் 3000 கிலோ எடையுள்ள சுறா கடலில் கரை ஒதுங்கியுள்ளது. அம்பாறை நிந்தவூர் கடற்கரை பகுதியில் சுறா ஒன்று உயிருடன் கரை ஒதுங்கியது. இதை கண்ட பொதுமக்கள் கடற்படையினருக்கு தகவல் கொடுத்தனர். அந்த உயிருடன் கரை ஒதுங்கிய சுறாவை பொதுமக்கள் மற்றும் மீனவர்கள் ஒன்று கூடி கடலுக்கு அனுப்ப முயற்சி மேற்கொண்டனர். இதனைத் தொடர்ந்து கடற்படையினர் உதவியுடன் அந்த சுறா கடலுக்குள் திருப்பி அனுப்பிவிடப்பட்டது. சென்னை கொளத்தூரில் உள்ள தனியார் பள்ளி வளாகத்தில் சமத்துவ பொங்கல் விழாவானது கொண்டாடப்பட்டது. இந்த விழாவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவரது மனைவி துர்கா ஸ்டாலினுடன் கலந்து கொண்டார். தொடர்ந்து புதுப்பானையில் வைக்கப்பட்ட பொங்கலை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பொதுமக்களுக்கு பரிமாறினார். அப்போது நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பெண்கள் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுடன் ஆர்வமுடன் புகைப்படம் எடுத்து மகிழ்ந்தனர். சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா, கட்சி நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் ஏராளமானோர் இந்த சமத்துவ பொங்கல் விழாவில் கலந்து கொண்டனர். சுதா கொங்கரா இயக்கத்தில் சிவகார்த்திகேயன், ஸ்ரீலீலா, ரவி மோகன், அதர்வா உள்ளிட்ட பல திரைப்பட்டாளங்கள் நடித்துள்ள பராசக்தி திரைப்படம் இன்று திரையரங்குகளில் வெளியாகியுள்ளது. இந்த திரைப்படத்திற்கு மத்திய திரைப்பட தணிக்கை குழு 25 மாற்றங்களை செய்ய உத்தரவிட்டு UA16+ சான்றிதழை வழங்கியது. அதன்படி தீ பரவட்டும் என்ற காட்சி நீதி பரவட்டும் எனவும், ஹிந்தி அரக்கி என்ற வசனம் அரக்கி எனவும் மாற்றப்பட்டுள்ளது. தொடர்ந்து சென்னையில் உள்ள திரையரங்குகளில் பட்டாசுகள் மற்றும் இனிப்புகள் வழங்கி சிவகார்த்திகேயனுடைய ரசிகர்கள் இந்த படத்தை கொண்டாடி மகிழ்ந்தனர். இன்றைக்கு இதுதான் நிகழ்ச்சியில இன்னைக்கு நடந்த சில முக்கியமான நிகழ்வுகளை தற்போது பார்த்தோம். இதே மாதிரி அடுத்த ஒரு நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் பவித்ரா.